ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாகுவின் சமையல். நம்ம இன்றைக்கி ரொம்ப ஈஸியான, ரொம்ப டேஸ்டியான, அதே நேரம் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னாக்க பீட்ரூட்டும் வெல்லம் அப்புறம் ஜவ்வரிசி சேமியா இது எல்லாத்தையும் வச்சு ரொம்ப சூப்பரான ஒரு பாயசம் தான் செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு இப்போ பார்க்கலாம். அப்புறம் நம்ம சேனலில் வந்து கிவ்அவே அனௌன்ஸ் பண்ணியிருக்கு. அதாவது நம்ம போட்டுக்க ஃபஸ்ட்டு வீடியோலேருந்து 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆகிறது வரையிலும் போடுற எல்லா வீடியோஸையும் கண்டினியூஸாக பார்க்கணும், லைக் பண்ணணும், ஷேர் பண்ணணும், முக்கியமாக கமெண்ட்டும் சப்ஸ்கிரைப்பும் பண்ணியிருக்கணும். அதுதான் இதோட ரூல்ஸு. இது செய்கிறதுக்கு இப்போ நான் வந்து ஒரு சின்ன பீட்ரூட்டாக ஒரு பீட்ரூட் எடுத்து அதை இந்த மாதிரி தோலை சீவிட்டு நல்லா கழுவிட்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் வந்து பெரிய பீட்ரூட்டாக எடுத்திங்கன்னா ஒரு 1/4 பீட்ரூட் எடுத்தாலே போதுமானது. ஏன்னா கொஞ்சமாக இருந்தாலே போதும். அந்த பீட்ரூட்டை இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நல்லா வேக வைக்கிறேன். நல்லா வேக வச்சு எடுத்துக்கோங்க. நல்லா சாஃப்டாக வேகணும், அப்போ தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு பீட்ரூட்டு. அந்த தண்ணியெல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு. இப்போ 200 கிராம் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த வெல்லத்துக்கு பதிலாக நீங்கள் ஜீனி கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் வெல்லத்தில் செய்கிறது தான் நல்லது. அந்த வெல்லத்தில் வந்து இப்போ 1/2 கப் அளவு 1/2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா பாகாக காய்ச்சி எடுத்துகிட்டு வந்துடணும். கம்பி பதம்லாம் எதுவுமே தேவையில்லை, சும்மா உருவி வந்தாலே போதுமானது. ஏன்னா அதில் உள்ள கல் மண்ணெல்லாம் நம்மளுக்கு போகிறதுக்காக தான் பாகு காய்ச்சிக்கிறது. இப்போ பீட்ரூட்டு நல்லா வெந்துருச்சான்னு பார்க்குறதுக்கு இந்த மாதிரி கை வச்சு அமுக்கி பார்த்தீங்கன்னாக்க அமுங்குச்சுனாலே போதுமானது. நல்லா சாஃப்டாக வெந்திருக்கணும், அப்போ தான் நம்மளுக்கு அரைக்கிறதுக்கு நல்லா வரும். இதை நல்லா ஆற விட்டுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கணும். இப்போ நான் அது வேக வைக்கிறதுக்கு 3/4 கிளாஸ் அளவுக்கு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். டம்ளரில் தான், நார்மலான டம்ளரில் தான் எடுத்திருக்கேன். இந்த ஜவ்வரிசியை நம்ம வந்து ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கணும். அதுக்காக ஒரு சட்டி வச்சுட்டு அதில் எந்த விதமான எண்ணெயோ நெய்யோ எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை. சும்மா வெறும் சட்டியிலே நம்ம வந்து அந்த ஜவ்வரிசியை போட்டுட்டு வறுத்து எடுத்துக்கலாம். எதுக்காக வறுக்கிறோன்னாக்கா அப்போ தான் நம்மளுக்கு சீக்கிரமாக அந்த ஜவ்வரிசி வந்து வேகும், இல்லைனாக்கா ரொம்ப லேட் ஆகும் வேகிறதுக்கு. அதுக்காக தான் வறுக்கிறது. வறுத்தோம்னா அப்படியே நல்லா பொரிஞ்சு வரும் பாருங்கள். நம்மளுக்கு இது மாதிரி பொரி மாதிரி பொரிஞ்சு வரும். இப்போ நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. எந்த அளவுக்கு நல்லா வந்திருக்குதுன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது பாருங்கள். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கருக விட்டுறக்கூடாது. நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ அதே சட்டியிலே கொஞ்சமாக ஒரே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிருக்கேன். அந்த சட்டியிலே செஞ்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வேறு சட்டி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அதே சட்டி தான் இன்றைக்கி யூஸ் பண்ணுறேன். அதில் கொஞ்சமாக முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு 10லேருந்து 15 வரையிலும் முந்திரி பருப்பை 2 உடச்சி வச்சுருக்கேன். அதை சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து கிஸ்மிஸ் பழம் சேர்த்துக்கணும். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு கிஸ்மிஸ் பழம் எடுத்திருக்கேன். அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து கம்மியாக வேணாலும் சேர்த்துக்கலாம், கூடுதலாக வேணாலும் சேர்த்துக்கலாம், அவங்கவுங்க இஷ்டத்தை பொறுத்து. அந்த கிஸ்மிஸ் பழம் நல்லா உப்பி அப்படியே நல்லா புஷ்ஷுன்னு வரும். அந்தளவுக்கு நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், நல்லா உப்பி வந்துருச்சு. இப்போ இந்த கிஸ்மிஸ் பழம் முந்திரி பருப்பை மட்டும் தனியாக ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அந்த நெய் அதிலே தான் இருக்குது. அதே நெய்யில் நான் வந்து 3/4 கிளாஸ் அளவுக்கு சேமியா எடுத்திருக்கேன். அந்த சேமியா நான் எடுத்துருக்கிறது வந்து வறுக்காத சேமியா, அதனால தான் வறுத்துக்கிறேன். நீங்கள் வறுத்த சேமியாவாக இருந்தால் வறுக்க தேவையில்லை. அந்த சேமியாவையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த நெய்யிலே வறுக்கிறப்பையும் நம்மளுக்கு ஒரு நல்ல மணம் வரும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இந்த நேரத்தில் நான் வந்து 4 டம்ளர் அளவுக்கு இதில் வந்து தண்ணி சேர்க்குறேன். நல்லா வறுத்ததுக்கப்புறம் சேருங்க, ஏன்னா அது வேகிறதுக்கு அப்போ தான் சரியாக இருக்கும். அதுக்காக 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ அது நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும்னா, நல்லா கொதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல இது ஜவ்வரிசி, அதுவை சேர்க்கணும். இந்த மாதிரி வறுத்துட்டு சேர்க்குறதுனால நம்மளுக்கு ரொம்ப ஈஸியாக வெந்துடும். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு நம்ம வந்து நல்லா வேக விட்டுக்கணும். அதுக்குள்ளே இந்த சைடு அரைச்சிடலாம். நம்ம பீட்ரூட் ஆற வச்சுருக்கோம்ல, அந்த பீட்ரூட்டை ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றியாச்சு. தண்ணியெல்லாம் எதுவுமே சேர்க்க தேவையில்லை. நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நைஸாக அரைச்சதுக்கப்புறம் நம்ம வேணும்னா வடிகட்டிக்கலாம். நான் வந்து இன்றைக்கி வடிகட்டலை, அப்படியே நேரடியாக தான் சேர்க்க போகிறேன். ஏன்னா அதுவே நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துருக்கிறதுனால அப்படியே அதை வந்து நல்லா ஜவ்வரிசியும் சேமியாவும் வேகிறப்ப இதையும் சேர்த்துட்டோம்னாக்க எல்லாமே சேர்ந்து நல்லா வெந்து நம்மளுக்கு ஒரு நல்ல இதுவாக வரும், மணமாக வரும். அந்த மிக்ஸி ஜாரில் அந்த பீட்ரூட்டையும் கொட்டிட்டு அதில் இருந்த மிக்ஸி ஜாரை வந்து லேசாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றி கழுவிட்டு அதையும் இந்த இதில் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை வந்து இப்போ நல்லா வேக விட்டுக்கணும். எப்படி சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். இப்போ நல்லா வெந்துருச்சான்னு பார்த்துக்கணும். வெந்துருச்சுனா தான் நம்ம வந்து இது வெல்லத்தோட இதுவை வந்து பாகை வந்து சேர்க்கணும். வேகாமல் சேர்த்திங்கன்னா அப்புறம் நம்மளுக்கு வந்து வேகாது. அதனால் பார்த்துக்கங்க. ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு வடிகட்டி வச்சுட்டு நான் வந்து பாகை வடிகட்டிட்டேன். ஏன்னா அதில் உள்ள கல் மண்ணும் போகிறதுக்காக தான் வடிகட்டிக்கிறது. இப்போ நல்லா வடிகட்டி அந்த பாகையும் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு தண்ணியாக வந்திருக்குது பாருங்கள்.
இப்போ அது கொஞ்சம் கொதி வந்ததுக்கப்புறம் நான் வந்து 200 ml பால், அதாவது 1 டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து முன்னாடியே காய்ச்சி ஆற வச்சுருந்தேன். அந்த பாலையும் வடிகட்டிட்டு ஊற்றிக்கலாம். ஏன்னா அதில் வந்து ஆடை இருக்கும்ல, அந்த ஆடையோடு நம்ம சேர்க்காமல் வடிகட்டிட்டு ஊற்றினோம்னாக்க பால் நல்லா நம்மளுக்கு தெளிவான பாலாக இருக்கும். இப்போ பாருங்கள், அந்த பாலையும் சேர்த்துட்டேன். அந்த பாலை சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கொதி வந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம வறுத்து வச்சுருக்கோம்ல அந்த நட்ஸ் அதோடு சேர்த்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு சூப்பரான ஹெல்த்தியான பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பை அமர்த்திட்டு இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு, அதாவது ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். அதுவையும் சேர்த்துக்கிறேன். அடுப்பை அமர்த்திட்டு தானே சேர்த்துக்கங்க தேங்காய் துருவலை. ரொம்ப ஈஸியான ஹெல்த்தியான பாயாசம். ஏன்னா நிறைய குழந்தைங்க வந்து பீட்ரூட் சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரியே செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. அந்த கலரை பார்த்தாலே உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள். இதே மாதிரி நிறையா பீட்ரூட் ரெசிபீஸ் வந்து நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கு. தெரியாதவங்களுக்கு அதோட லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அப்புறம் நம்ம சேனலில் நிறையா பாயாசமும், நிறையா வெரைட்டிஸ் பாயாசமும் இருக்குது. பீட்ரூட் பாயாசம், இது கேரட் பாயாசம், பச்சரிசி பாயாசம், எல்லாமே செட்டிநாட்டு ஸ்பெஷல், இது எல்லாமே இருக்குது. எல்லாத்தோட லிங்க்குமே நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஏன்னாக்கா பீட்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஒன்றொன்னா விதவிதமாக செஞ்சு கொடுத்தோன்னாக்கா அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.